வணக்கம். இது தமிழியன் பல்ஸின் ஒரு விரல் புரட்சி. இன்றைக்கு 8வது தொகுதி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடைசி தொகுதி. வந்தவாசி. வந்தவாசி சட்டமன்ற தொகுதி பல்வேறு குற்றச்சாட்டுகள், பெரிய லெவல்ல பேசப்படுற குற்றச்சாட்டுகள் நெறைய இருக்கு. வந்தவாசியில ஒரு பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு கட்டியிருக்காங்க. அந்த புது பஸ் ஸ்டாண்டு பஸ் வந்து போறதுக்கா இல்ல. அங்க இருக்கிற கடைகள், பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பந்து மாரி இருக்குங்க. முழு கடை அடைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கடைகளே இல்ல. 2ஓ 3 கடைகள் மட்டும் தான் இருக்கு. கடைகள்லாம் இருந்து ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. பஸ் நிக்காதனால அவங்கலாம் கடைய காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்க இருக்கிற வாடகை கூட மாச வாடகை கூட எங்களால குடுக்க முடியலங்க. அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அவங்க எல்லார்கிட்டயும் மனு குடுத்துருக்காங்க. எல்லாம் நடந்திருக்கு. ஆனா ஒன்றுமே ஒரு பக்கமும் யாரும் செவிசாய்க்க தயாரா இல்ல. வந்தவாசி தொகுதிய பொறுத்தவரைக்கும் சாலை ஓரளவுக்கு நல்லா இருந்த மாரி தெரிஞ்சுதுங்க. ரோடு ஃபெசிலிட்டீஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆனா, அங்க இருக்கிற போக்குவரத்து நெரிசல மிகப்பெரிய லெவல்ல கவனத்துல கொள்ளணும். ரோட் ஃபெசிலிட்டீஸ் அந்த அளவுக்கு அந்த போக்குவரத்து நெரிசலுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா, மார்க்கெட் இருக்கிற ரோடு வந்து ரொம்ப ஒரு ஆக்கிரமிப்பா அல்லது வந்து மார்க்கெட் அந்த ரோடு வந்து சின்னதா இருக்கிறனால, நெறைய போக்குவரத்து நெரிசல் வந்து நாங்க பார்க்க முடிஞ்சுச்சு. வந்தவாசி தொகுதியில 2 முறையும் டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வாக்கு வித்தியாசத்துல 2016, 2021 வாக்குகள அந்த சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிச்சிருக்காங்க. தாவேகா என்னங்க தாவேகான்னு பேசணும். தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி, இந்த வார்த்தை கண்டிப்பா ஒலிக்குங்க. இது 2 திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய லெவல்ல இடியா இருக்க போகுது. இவர் பாட்ட விஜய் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்த உடைக்கிறாருன்னு சொல்லிட்டு, யாருக்கு உடைக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது பாருங்க. தனித்துலாம் போட்டியிட்டாருன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில செய்யார், வந்தவாசி மாதிரி ஏரியால சர்வ சாதாரணமா 20% வாக்குகள் வாங்கிருவார் போல தெரியுது. இத்தனைக்கும் மக்கள்ட்டயே அவர் நெருங்கல. மக்கள்ட்ட நெருங்கினாருன்னா, பிரச்சாரத்த ஆரம்பிச்சாருன்னா, எப்படி பிரச்சாரம் பண்ண போறாருன்னு தெரியல. ஒரு பெரிய லெவல்ல அதாவது இன்னும் அரசியல் படுத்தவே இல்ல அவங்க தொண்டர்கள. நம்ம அப்படிதான் பார்க்க முடியுது. நெறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. இப்ப கடைசியா கூட சேலத்துல நடந்த அவங்களுடைய மாநில கொள்கை கூட்டத்துல கூட பார்க்க முடியுது. அரசியல் படுத்தப்படல. ஆனா அரசியல் படுத்தப்படாமலேயே இப்படி ஒரு செல்வாக்கா? என்ன கொள்கை, என்ன கோட்பாடு எதுவுமே வேண்டாங்க. ஆனா விஜய்ங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்கன்னா, இது வாக்குகளா போகுமா அப்படின்னு கேட்கிறீங்க. கேட்கலாம். நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட கேட்கலாம். கண்டிப்பா போகுங்க. இதுல வந்தவாசியில ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்லியிருப்பாரு பாருங்களேன். என் குடும்பத்தில நாங்க 12 ஓட்டுங்க திமுகவுக்கு தான் வட்ட வட்டம் போட்டோம். இந்த 12 ஓட்டும் என் குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே இந்த தடவ விஜய்க்கு தான் போடப் போறோம். விஜய் தாங்க வரணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு 10 பேர மீட் பண்ணி பேசுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாங்க கிட்டத்தட்ட நெறைய பேர மீட் பண்ணி பேசியிருக்கோம். கேமரா அவுட் ஆஃப் தி கேமரா நெறைய விஷயங்கள் நாங்க பார்த்துருக்கோம். கேமராலயும் பார்க்குறோம். பார்க்கும்போது ஒரு 10 பேர மீட் பண்ணி பேசினா, ஒரு 4 பேர் கண்டிப்பா விஜய் தான் சொல்றாங்க. அது இப்ப இருக்கிற சூழ்நிலையில. இன்னும் சூழ்நிலை போக, போக, போக அது எப்படி மாறும்னு தெரியல. இது ஒரு பக்கம். அதிமுக மேல ஒரு அதிருப்தி இங்க இல்லங்க. கடந்த ஆட்சியோட ஒப்பிடும் பொழுது, அம்மா உணவகம், கறவை மாடு திட்டங்கள், லேப்டாப்பு போன்ற பல திட்டங்கள் இந்த திமுக ஆட்சி நிற்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, இவங்க மேல வந்து ஒரு பெரிய லெவல்ல மக்களுக்கு அதிருப்தி இருக்கு. ரூ. 1000 வாங்கினதுக்கு அப்புறம் மக்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கிறத விட, ரூ. 1000 வராம இருக்கிறதுனால வந்தவாசியில பல இடங்கள்ல செல்வாக்கு குறைஞ்சிருக்கு. இந்த உரிமை தொகை வரலங்கிறதுக்காக. ஆளுங்கட்சி மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில இங்க பெரிதளவும் பேசப்படுது. மக்கள் நெறைய பேசுறாங்க. இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லங்க தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் இருக்க தான் செய்யுது. இப்படியே அடுக்கிட்டே போலாங்க. தமிழக அரசாங்கத்துக்கு மீது குற்றச்சாட்டுகள் அடுக்கிட்டே போலாம். தமிழக அரசாங்கம் இத கையில எடுத்துட்டு அவங்க திமுக மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்தின கூட்டணியோட இருந்தாலும், இத கையில எடுத்து அவங்க வேற மாரி ஏதாவது கேம் ஆண்டாங்க, அல்லது வேற மாரி விஷயங்கள்ல பிரச்சாரத்த யூகமா பண்ணாங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு 2வது இடத்திற்கு போகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லையனா, கண்டிப்பா இங்க அது சாத்தியப்படாது. 3வது இடத்திற்கு கூட போகலாம். இதுல இன்னொரு படி மேல போய் மக்கள் சொல்லக்கூடிய விஷயம், வந்தவாசி நகராட்சி மீது பல குற்றச்சாட்டுகள சொல்லியிருக்காங்க. அந்த நகராட்சி
பக்கத்துல தான் நாங்க அந்த கருத்து கேட்பை எடுத்திருந்தோம். கருத்து கேட்டிருந்தோம். அங்க பக்கத்திலே இருக்க அந்த பக்கத்தில இருக்க சேர்மன் மீதோ, அல்லது நகராட்சி கவுன்சிலர்ஸ் மீதோ நெறைய குற்றச்சாட்டுகள் வந்து வந்தவாசி மக்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் எம்எல்ஏ 10 வருஷமா இருக்காரு. அவர் மேல சின்ன சின்ன அதிருப்திகள், செயல் திட்டங்கள் நெறைய இல்ல. வந்தவாசி மறக்கப்பட்ட ஊரு. அது எங்கள பழிக்கப்பட்ட ஊருன்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்கும். இன்னொரு பக்கம் திமுகவுடைய பல தேர்தலா திமுகவுடைய தோல்விக்கு காரணமா இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ், அந்த மத்த விஷயங்கள். அது இங்கேயும் வருது பாருங்க. வந்தவாசி மாதிரி ஒரு நகராட்சியிலேயே அந்த பிரச்சனை வருதுன்னா, நெறைய மெட்ரோபாலிட்டன் மாநகராட்சி இருக்குங்க. வந்து பார்க்கலாம். என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு. ஸோ வந்தவாசி தமிழ் பல்ஸ் நாங்க எடுத்த எங்களுடைய கருத்துல கருத்து கணிப்பு நாங்க எடுத்ததுல பார்க்கும்பொழுது, வந்தவாசி தொகுதி தீர்மானிக்கப்பட முடியலங்க. அது மிகப்பெரிய ஒரு இழுபறியா இருக்க போகுது. முதல் இடம், 2வது இடம், 3வது இடத்துக்கே இழுபறி இருக்கக்கூடிய சூழ்நிலை வருது. இதுல யார் எத்தன சதவீத வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க போறாங்கிறதெல்லாம் கேள்விக்குறி. இந்த 100 வாக்கு வித்தியாசம், 200 வாக்கு வித்தியாசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அத விட கம்மியா கூட இருக்கலாம். ஆனா 3 இடத்துக்குமே இழுபறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இந்த முறையும் தனித்து போட்டியிட்டாருன்னா, 4 முறை போட்டி தான். அத தனித்து போட்டியிடுறாரு. அவருடைய வாக்கு சதவீதம் உயருமே தவிர, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. வந்தவாசி பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல். அங்க போட்டியிடும் வேட்பாளருக்கு மட்டும் இல்ல, அந்த கட்சிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு குழப்ப சூழ்நிலை இருக்கிறது. வணக்கம்.